ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது பட்ஜெட் இயர்பட்ஸ் தான் இருக்கு, போட் ஏர்டோப்ஸ் 161. ஸோ இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் இந்த இயர்பட்ஸை வந்து அமேசான்ல வாங்கினேன், வெறும் 1000 ருபீஸ்க்கே வந்து வாங்கினேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஸோ செக் பண்ணி பாருங்க. அப்புறம் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்ஏபி சார்ஜ், இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி, அப்புறம் 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பெருசாக கொடுக்கல. இங்கே நமக்கு வந்து ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 17 hours IPX5, ப்ளூடூத் 5.1, அப்புறம் இன்ஸ்டன்ட் டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 minutes சார்ஜ் பண்ணால் 3 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் வந்து இருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஆனால் செம குட்டியாக வந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கையளவே தான் வந்து இருக்கு, அந்த அளவுக்கு குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்கு. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் வேற என்ன இருக்கு? ஸோ இங்கே நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்கு. அப்புறம் வழக்கம் போல் போட்டோட யூசர் மேனுவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க அப்படியே ஏர்பாட்ஸ் மாதிரி வந்து இருக்கு, செமையாக இருக்கு. சரி, ஓகே கைஸ், இதை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போல ஆஸ் யூஷுவல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இயர்பட்ஸோட கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோவை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. பட் என்னதான் காப்பி அடிச்சதுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நல்லா தான் வந்து இருக்குது. பர்சனலாக எனக்கு வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோவோட கேஸ் டிசைன் வந்து பிடிக்கும், அதனால இதோட டிசைனுமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இதோட சைஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லா குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக கிளாசி பிளாஸ்டிக் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயுமே மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தா இன்னுமே வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போட்டிருக்கு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி கொடுப்பாங்க, ஆனால் இவங்க வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட ஹிஞ்ச் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கம்பேர் பண்ணும்போது டீசெண்டாக வந்து இருந்துச்சு. கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர்லாம் இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா அப்படியே ஆங்குலர் இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து காப்பி அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோவில் இருக்கும், அதே மாதிரி இதுலேயுமே அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் கொடுத்ததுனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து நல்லா பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 1200 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒழுங்காகவே வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் இப்போ வர இயர்பட்ஸ்லாம் அப்படி இல்லை. பட்ஜெட் இயர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு ஒன்று பார்க்கலாம். நம்ம லெஃப்ட் இல்லைன்னா ரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர் பட்டனை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் வந்து போகும். லெஃப்ட் இயர் பட்டனை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக்கு வந்து போகும். அப்புறம் ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர் பட்டனை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் அப்படி இல்லைனா வந்து சிரி வந்து வேக்கப் ஆகும். ஸோ நம்ம கால்ஸ் அப்பையும் பார்த்தீங்கன்னா அதோட டச் கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்லையுமே இந்த சேம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி டேப் பண்ணணும், 2 வாட்டி டேப் பண்ணோம்னா என்கால் பண்ணிடும், அப்படி இல்லைனா வந்து காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து ப்ளூடூத் 5 வந்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் போட்டோட ஓன் இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸில் வந்து இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி இருக்கிறனால நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸை வெளியே எடுத்த உடனே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்குமே வந்து 10 meters வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்குன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஏசி ஆடியோ கோடெக் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்து லேட்டன்சின்னு வரையில நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 150 millisecondsலேருந்து 200 milliseconds வரைக்குமே வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா அதிகமான லேட்டன்சி ரேட் தான்.
பட் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட்டாக எல்லாமே வந்து இந்த அளவுக்கு தான் வந்து லேட்டன்சி ரேட் வந்து இருக்கும். ஸோ நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட என்னால் அந்த அளவுக்கு பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியல. பட் ஆனால் கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து எந்தவித எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இல்லாமல் இண்டோரில் இருந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அதோட கால் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. வேற கொஞ்சம் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா இதோட கால் குவாலிட்டி வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருது. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ வந்து இந்த போட் ஏர்டாப்ஸ் 161ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 20 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்தால் நல்ல பேட்டரி லைஃப். அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வந்து 5 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்தால் நல்ல பேட்டரி லைஃப். ஸோ இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பேட்டரி லைஃப் தான். 20 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5.5 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது 3 ஹவர்ஸ் வரைக்கும் இதோட பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பேஸ் வந்து தரல. ஓகே, நமக்கு வந்து தேவையான அளவு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து வேறு இயர்பட்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பேஸ் வந்து நமக்கு வந்து ஓவர் பவர்டாக கொடுக்கறதுனால மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. மிட் டோன்ஸும் சரி, நமக்கு வந்து ட்ரெபிள்ஸும் சரி, அது பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து கொடுத்துட்டாங்க. சவுண்ட் செப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து டீசெண்டாக வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி தான் இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங்னு வரையில நான் இன்னைக்கு தேதியில் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ 1000 ருபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல். 1000 ருபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸில் வந்து எந்தவித கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து சொல்ல முடியாது. நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1300 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ 1300 ருபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1300 ருபீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து வருது தான். பட் ஆனால் அதுக்கு மேலே ஏறுச்சுன்னா இது வந்து வருது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.